கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சாமுவேல் என்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய தகப்பனார் பால்ராஜ் தூத்துக்குடியிலிருந்து ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. என் மகன் சாமுவேல் ராஜா குரூப் 4 எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலை கிடைக்க கத்த அருள் புரியணும்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தேவன் இந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து அன்பு சாமுவேல் ராஜை சாட்சியாக நிறுத்த போகிறார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பண்ணே தூத்துக்குடியிலிருந்து அழைத்து ஜெபிக்க கேட்ட அன்பு சகோதரர் பால்ராஜ் அவர்களுக்காக, அவங்களுடைய அன்பு மகன் சாமுவேல் ராஜாவிற்காக குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல ஒரு வேலை கிடைக்க கத்த அருள் புரிந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். நிச்சொன்னி சங்கீதம் 20:4 அவர்கள் மன விருப்பத்தையும் ஆலோசனையும் நிறைவேற்றுவா. என் தேவன் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கத்து சொல்லும்படி சொன்ன வார்த்தை, மனுஷனுடைய உதவி விருதா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் ஆழ் மனதில் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனுடைய உதவி விருதா அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ளே வரும் பொழுதே கர்த்தர் உதவி செய்வார் என்கிற சிந்தை வந்துவிடும். இப்போ மனுஷனையா தேவனையா? முழு வேதாகமத்திலையும் மனிதர் ஒரு பக்கம், தேவன் ஒரு பக்கம் இருக்கிறதை உலகம் பைபிள் நமக்கு காட்டுகிறது. ஒரு பக்கம் மனிதர்கள், இன்னொரு பக்கம் தேவன். நம்ம பல சூழ்நிலைகளை மனிதர்களை சார்ந்து, மனிதர்களை பிரியப்படுத்தி, மனிதர்களுக்காக ஆண்டவர் இயேசுவை காயப்படுத்தி, இயேசுவை கஷ்டப்படுத்தி விடுகிறோம். ஒரு தெய்வ மனிதன் பரலோகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறார். தெய்வ தூதர்களால் பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகப்பட்டு பரலோகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கப்புறம் நரகத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. நரகம் எப்படி உள்ளது, நரகம் எவ்வளவு கொடியது, நரகத்தை பார்க்குறதுக்காக அந்த தேவதூதர்கள் கொண்டு போகும் பொழுது நரகத்தினுடைய வாசலில் ஒரு மனிதன் கைகளை கழுவிக்கொண்டே, ஐயோ மனிதர்களை பிரியப்படுத்தி விட்டேனே, ஐயோ இயேசுவை வேதனைப்படுத்தி விட்டேனே, ஐயோ மனிதர்களை சந்தோஷப்படுத்தி இயேசுவை காயப்படுத்தி விட்டேனே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அவன் கைகளை கழுவிக்கொண்டே. அப்பொழுது அந்த தெய்வ மனிதர் சொன்னார், இந்த மனிதன் பைத்தியக்கார மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறானே யார்? தேவதூதர்கள் சொன்னார்களாம், மார்க்கு 15:15 நீ வாசிக்கவில்லையா? மார்க்கு 15:15 அவனை வாஸ்துப்பார். பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இப்போ பிலாத்துக்கு முன்பாக மனிதர்கள் ஒரு பக்கம், தனி ஒரு மனிதனாய் இயேசு ஒரு பக்கம். மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும், அவருடைய இரத்தப்பழி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சாரட்டும். இப்போ பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் எத்தனை முறை, எத்தனை சூழ்நிலையில் மனிதர்களை பிரியப்படுத்துகிறதற்காக இயேசுவை காயப்படுத்தி இருக்கிறோம். ஒரே ஒரு காரியம், மனிதனிடத்திலிருந்து உதவி வந்தால் அந்த மனிதன் இன்னொரு உதவியை உங்களிடத்தில் எதிர்பார்ப்பான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. சங்கீதம் 60:11 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 108:12 வாசித்து பாருங்கள்.
இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனிதனுடைய உதவி விருதா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த முழு வேதாகமத்திலையும் மனிதர்களை யார் யார் சார்ந்திருந்தார்களோ அத்தனை பேரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். தேவாதி தேவனை யார் யாரெல்லாம் சார்ந்திருந்தார்களோ அத்தனை பேரும் ஜெயத்தை சந்தித்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் மனுஷனிடத்திலிருந்து உதவி வரணுமா, தேவனிடத்திலிருந்து உதவி வரணுமா? யாக்கோப்பு 1:17, எந்த ஈவும் எந்த உதவியும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். இப்பொழுது நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பீங்களானால் உதவி உங்களுக்கு வரும். வீடுகளில் உட்கார்ந்திருப்பீர்களானால், ஏதோ ஒரு வேலையாக இந்த ஆசீர்வாதமான குடும்பத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த நிமிஷத்தில் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மைகள் வரும், உதவி வரும். மனுஷனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். 222 என்று சொல்வார்கள். ஏசாயா 2:22 நீங்கள் வாஸ்து பாருங்கள். நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். நீங்கள் மனுஷனை நம்பி இருந்தீங்கன்னா மனுஷன் நம்மளை ஏமாற்றி விடுவான். ஆனால் கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உதவி செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச என் கூட படித்த சகோதரர் ஜோசப், தூத்துக்குடியில் லயன்ஸ்டவுன்ங்கிற பகுதியில் இருக்கிற அந்த சகோதரர். ஸோ அவருடைய தகப்பனார் ஒரு லாரி விபத்தில் மறிக்கிறார். விதவை தாய், ஒரே அக்கா, கொஞ்சம் பணம் இருக்குது, ஆக்சிடெண்ட் மூலமாக வந்த பணம். இப்போ அவன் சொல்கிறான், ஒரு மனுஷனை நம்பி அம்மா அந்த மனுஷன் நல்ல வேலை வாங்கி தாரேன்னு சொல்கிறான். 40,000 ரூபா கேட்குறான். அம்மா சொன்னாங்க, அப்பாவுடைய பணம் இருக்குது, அதை எடுத்துக்கோ. அக்கா சொன்னாங்க, தம்பி அதை எடுத்துக்கோ, எனக்காக தானே நீ வேலைக்கு போக போகிற. அந்த பணத்தை எடுத்தான். அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா நான் உங்களை கவனிப்பேன், அக்கா உன் கல்யாணம் எப்படியும் நடக்கும். அந்த பணத்தை கொண்டுட்டு அந்த நபரோடு மும்பை பட்டணத்துக்கு போனான். அந்த பணத்தை அந்த ஆள் கையில் கொடுத்தான். 3 நாள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. 3ஆவது நாள் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வாரேன்னு சொல்லி போன மனிதன் போய்விட்டான். கீழே ரிசப்ஷனில் வந்து கேட்டான், தம்பி பாவம் உன்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க. அப்போ தான் இவன் ஏமாந்துட்டேன், இந்த மனிதனை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற வேதனை. அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா செத்துருவாங்க, அக்காவால் தாங்க முடியாது. இதை இப்போ சொல்லலை, 20 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். அந்த நேரத்தில் அவனுடைய ஃப்ரெண்டு தாராபியில் ஒரு வீட்டில் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்களுடைய அப்பாவை சந்தித்தான். அந்த கதவை தட்டும் பொழுதே அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு பெல் அடித்து, நீ கைவிடப்படுவதில்லை, கர்த்தரை தேடுகிற நீ கைவிடப்படுவதில்லை, கர்த்தர் உதவி செய்தான். சிங்கப்பூர் தேசத்துக்கு போய் நல்ல வேலை, எந்த பணமும் இல்லாமல். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, மனுஷனிடத்திலிருந்து உதவி வந்தால் அந்த உதவி விருதா. என் தேவாதி தேவனிடத்திலிருந்து உதவி வரட்டும். அப்படி செய்கிறதற்காக மக்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.